நறுமலர் தீபம் ஆசிரிய சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு பாடல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கம்பருடைய தனிப்பாடல்களில் ஒரு பாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பாட்டுக்கு என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்ரீராமனுக்கு பாராட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. இந்த ஸ்ரீராமன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சலவை தொழில் செய்யக்கூடிய ஒரு சலவை தொழிலாளி. இப்போ இந்த தொழிலாளியினுடைய அந்த நேர்த்தியை பார்த்த கம்பர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவருடைய அந்த தொழிலை பாராட்டி பேசுகிறதுக்கு பாராட்டி ஒரு பாடலை எழுதுறாரு. அந்த பாடலினுடைய நயம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அவருடைய நண்பர்கள், கம்பருடைய நண்பர்கள் தொடர்ந்து வர மாதிரியும், பின்தொடர்ந்து வருகிற போது இந்த சலவை தொழிலாளி அழகாக கம்பரினுடைய ஆடைகளை வெளுத்து கொண்டு வந்து அவர் கையால் கொடுத்துட்டு போகிற மாதிரியும், அந்த ஆடைகளை வாங்கி பார்த்த கம்பர் அவனை பாராட்டுவது போல ஒரு சூழ்நிலையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அந்த பாடலை நம்ம பார்க்கலாம். முதல்ல என்ன பாருங்கள். சிரம் பார்த்தான் ஈசன், அயன் தேவிதனை பார்த்தான், சுரம் பார்த்தான் செங்கமல கண்ணன், உரம் சேர் மலை வெளுத்த தின் புயத்து வண்ணான் ஸ்ரீராமன் கலை வெளுத்த நேர்த்திதனை கண்டு. ரொம்ப எளிமையாக தான் இருக்குது இந்த பாட்டு. இந்த பாட்டினுடைய பொருளை பார்த்தோம் அப்படின்னா, முதல் வரிக்கு பார்த்திங்கன்னா, சிரம் பார்த்தான் ஈசன். ஈசன் என்பது யார்? ஈசன் என்பவன் சிவபெருமான். சிவபெருமான் என்ன பார்த்தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிரம் என்பது என்ன? தலை அப்படின்னு பேர். சிவபெருமான் அவனுடைய ஜடாமுடியை பார்க்குறார். ஜடாமுடியில் என்ன வச்சுருக்காரு? கங்கை வச்சுருக்காரு இல்லைங்களா? அதே மாதிரி வெண்பிறை வச்சுருக்கார். இந்த கங்கையையும் வெண்பிறையையும் பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு ஒரு என்ன ஞாபகம் வந்துடுதுன்னா, இவ்வளோ நாள் வெள்ளேர்னு இருந்த இந்த கங்கை இந்த வெண்புறையும் அந்த வெண்பிறையும் எங்கே போயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்ரீராமனுடைய அவனுடைய கைத்தொழில்கிட்ட போயிடுச்சு போல அப்படின்னு பார்க்குறார். இது அதாவது சிரம் பார்த்தான் ஈசன். அடுத்து அயன் தேவிதனை பார்த்தான். இந்த இடத்துல அயன் அப்படின்றது யாருன்னா பிரம்மதேவன். அவனுடைய மனைவி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கலைமகள். இப்போ கலைமகள் வெண்மை நிற துணிகளை உடையவள் அப்படின்றதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய தேவியை பார்க்குறான். இந்த வண்ணம் அந்த வண்ணானிடம் போய்விட்டதோ அப்படின்னு அயன் தேவிதனை ஒரு சந்தேகத்தோடு பார்க்குறான். அடுத்து சுரம் பார்த்தான் செங்கமல கண்ணன். இந்த இடத்துல கண்ணன் அப்படின்றது எதற்கு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவனுடைய கையில் இருக்கக்கூடிய சங்கு. கண்ணனுடைய கையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கு இருக்கிறது. அந்த வெண் சங்கு இருக்கிறது. ஒருவேளை இந்த சங்கு அந்த வண்ணானிடம் போய்விட்டதோ அப்படின்னு சொல்லிட்டு திருமால் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவருடைய கையில் இருக்கக்கூடிய வெண் சங்கு பார்க்குறாரு. சரிங்களா? இப்போ 3 தேவர்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. சிவனை பற்றி பேசியாச்சு, பிரம்மதேவனை பற்றி பேசியாச்சு, அடுத்ததாக கண்ணனை பற்றி பாராட்டி பேசியாச்சு. கண்ணனை கையில் இருக்கக்கூடிய சங்கு எப்படி வெண்மையாக இருக்குமோ, பிரம்மதேவனுடைய மனைவியினுடைய நிறம், கலைமகள் அவளுடைய அந்த துணியினுடைய நிறம் எப்படி இருக்குமோ, அதே போல் சிவபெருமானினுடைய சிரத்தில் இருக்கக்கூடிய ஜடாமுடி, இந்த ஜடாமுடியில் இருக்கக்கூடிய கங்கை, அந்த கங்கையிலிருந்து ஊற்றுகிற அந்த தண்ணீர் என்ன நிறத்தில் இருக்குமோ, இந்த எல்லா நிறங்களும் ஒன்று சேர்ந்தார் போல ஒரு வெண்மை நிறமாக இந்த துணியை வெளுத்து கொண்டு எனக்கு கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனுடைய இந்த கைத்தொழிலினுடைய மேன்மையை கம்பர் பாராட்டி பேசுகிற வகையில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான். என்ன பாடல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பாடல். அதில் கடைசி 2 அடிகளில் அந்த வண்ணானை பாராட்டி பேசியிருக்கிறார். மலை வெளுத்த தின் புயத்து. இப்போ மலை போன்ற தோள்களை கொண்டிருக்கக்கூடியவன் இந்த வண்ணான் ஸ்ரீராமன். கலை வெளுத்த நேர்த்திதனை கண்டு. அப்போ கீழிருந்து பாட்டு வரணும், கீழிருந்து வரணும். எப்படி மலையை ஒத்த தோள்களை கொண்ட இந்த ஸ்ரீராமன் கலை வெளுத்த, அவன் எப்படிப்பட்ட துணி துவைக்கக்கூடிய நேர்த்தி அப்படின்றத அவனிடம் எப்படிப்பட்ட வகையில் இருக்கிறது அப்படின்றத சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஈசனுடைய தலையில் இருக்கக்கூடிய கங்கையை போலவும், கங்கையை போன்ற வெண்ணிறமும், அடுத்ததாக பிரம்மதேவனுடைய மனைவியினுடைய நிறமும், அவளுடைய ஆடையினுடைய நிறமும், கண்ணனுடைய கையில் இருக்கக்கூடிய வெண்சங்கினுடைய நிறம், இது எல்லாம் ஒன்று சேர்ந்தாற் போல ஒரு அழகான ஒரு கலையோடு நீ இந்த ஆடைகளை வெளுத்து கொண்டு என்னிடம் கொடுத்திருக்கிறாய் என்று பாராட்டுகிற வகையில் இந்த பாடல் இருக்குது. இந்த பாடலில் எப்படி கேள்விகள் கேட்கப்படலாம் அப்படின்னா,
நீங்கள் வழக்கமாக நீங்கள் தண்டி அலங்காரத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே தான் இந்த மாதிரி நிறைய பொறுத்துக மாதிரியான கேள்விகள் வந்து யுஜிசியில் கேட்பாங்க. அந்த இடத்துல என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்க, யார் யாருக்கு எது எது சொந்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல சிரம் பார்த்தான் ஈசன் அப்படின்னு சொன்னாக்க, அந்த வெண்மை நிறம் என்பது ஈசனுடைய தலையில் இருக்கிறது. அந்த அடுத்த அயன் என்று சொல்லக்கூடியவன் தேவி. தேவி அப்படின்றது வந்து கலைமகள். தேவி என்பது அயனுடைய தேவி யாரு அப்படின்னு கூட இந்த மாதிரி கூட ஏதாவது வரலாம் பொறுத்துக்க மாதிரி. அப்புறம் வந்து செங்கமல கண்ணனுடைய கையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மூணையும் கொடுத்து, கூட இன்னொரு தெய்வத்தை கொடுத்து அதனுடைய பொருளையும் வச்சுட்டு யார் யாருக்கு எது எது பொருத்தணும் அப்படின்ற மாதிரி கூட ஏதாவது கேள்விகள் கேட்கலாம். ஏன்னா நமக்கு தனிப்பாடல்கள் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. தனிப்பாடல்கள் அப்படின்றது ஒரு பெரிய எண்ணிக்கை கொண்ட ஒரு விஷயம். இருந்தாலும் கூட நம்மால் முடிந்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ விஷயங்களை வந்து இது போன்ற விஷயங்களை செய்யுமோ அந்த மாதிரி செய்வோம். ஓய்வு நேரங்களில் மீண்டும் வேறொரு பாடலே சந்திக்கிறேன். ரொம்ப சுவையான பாடல் இந்த பாடல். சிரம் பார்த்தான் ஈசன், அயன் தேவிதனை பார்த்தான், சுரம் பார்த்தான் செங்கமல கண்ணன், உரம் சேர் மலை வெளுத்த தென்புயத்து வண்ணான் ஸ்ரீராமன் களை வெளுத்த நேர்த்திதனை கண்டு.